ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையலில் ஜீரண சக்தியை ஈஸியாக்குற வெற்றிலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: வெத்தலை 2, வெத்தலையோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உதிரியாக வேக வைத்த சாதம் 2 கப், 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியது, 4 பூண்டு பல் பொடியாக நறுக்கியது, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், கடுகு 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி கப்பில் வெத்தலை, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து கோர்ஸாக அரைச்சிக்கணும். இப்போது கோர்ஸாக அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இப்போ கடுகு ஆட் பண்ணலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க பூண்டு, வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெத்தலை, மிளகு, சீரகத்தை சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது சாதம் உதிரி உதிரியாக இருக்கணும், கொலைய விடக்கூடாது. நீங்கள் வீட்டில் இருக்க லெஃப்ட் ஓவர் ரைஸை கூட வெத்தலை சாதம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. இப்போ சாதம் நல்லா ஆறிடுச்சு. ஃபைனலாக நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். சாதம் சூடாக இருக்கும்போது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான ஹெல்த்தியான வெத்தலை சாதம் ரெடி. இந்த வெற்றிலை சாதத்தை உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை ரைத்தாவோடு சேர்த்து சாப்பிட்லாம். ஆரோக்கியமான இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.